அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆர் ஏஞ்சல் ஜாய் தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம். நடுநிலை பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு கொடுத்த கதை புத்தகம் பேர் என்னன்னா பேசும் பொம்மை பிரேம்நாத். இதை வெளியிட்ட பதிப்பகம் என்னன்னா ஆப்பிள் புக்ஸ். ஒரு ஊரில் ஒரு சயின்டிஸ்ட் இருப்பாராம். அவர் ஒரு தடவை அவளுக்கு யாருமே இருக்காரா, அம்மா அப்பா கூட இல்லையா. அவர் ஒரு தடவை ஒரு பொம்மையை உருவாக்குவாரா. அந்த பொம்மையோட அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியே ஜன்னலுக்கு வெளியே ஒரு தேவதை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாரா. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு இந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்தா அவருக்கு சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உயிர் கொடுப்பாரா. அந்த தேவதை உயிர் கொடுத்தோடனே அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொம்மையும் சேர்த்து பேசும்போது அவருக்கு ஆச்சரியமா இருக்குமா. ஆச்சரியமா இருந்துட்டு இதை ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல சேர்ப்பாரா. அப்போது நிறைய பையன்கள் என்ன இவன் இப்படி இருக்கா எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிப்பாராம். கிண்டல் பண்ணி சிரிக்கவும் அவன் அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு வெளியே வந்துடுவாரா. வெளியே வந்துக்கிட்டு ஒரு தீய மந்திரவாதி இருப்பாரா. அவர் நீ இங்கே போ, உனக்கு நீ மனுஷனா மாறுவ அப்படின்னு சொல்லுவாரா. அதை கேட்டுட்டு அவனா இங்கே போவானா. இப்போ போயிட்டு இருக்கும்போது பெரிய ஒரு பூ இருக்குமா. அந்த பூவை தொடும்போது வாய் திறந்தா அது சாப்பிட மிழுங்க பார்க்குமா. அவன் தப்பிச்சு போயிடுவானா. அப்போது அந்த வயசானவர் அந்த பொம்மையை தேடி வருவாரா. வரும்போது ஆற்றுல உள்ள ஒரு திமிங்கலை அவர் முழுங்கிடுவான். அதனால் அழுதுகிட்டே இருப்பானா. அப்போது அந்த தேவதை ஏன் அழுகிற அப்படின்னு கேட்பாரா. எங்கள் தாத்தாவை அந்த திமிங்கலை முழுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவானா. அப்புறம் அவனை அந்த பூ முழுங்கிடுமா. அப்போது அந்த பூ சொல்லுமா, எதனால் இங்கே வந்த அப்படின்னு கேட்குமா. நான் என் உடம்பு நல்லா இருக்கிறதுக்காக தான் வந்தேன்னு அப்படின்னு சொல்லிடுவானா. சொல்லவும் சரி இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவானா. அப்போது அந்த தாத்தாவையும் உயிரோட கொண்டு வந்துடுவாளா அந்த தேவதை. அப்புறம் அந்த பையனுக்கும் நல்ல உடல் தந்துடுவாங்களாம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா பொய் பேசக்கூடாது. நன்றி, வணக்கம்.